இங்கே முட்டை பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்காக கக்கோர் வச்சாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு. ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லவங்கம், கசகசா, அன்னாச்சி பூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் 4 வெங்காயம் ஆட் பண்ணி இப்போ இது வதக்கலாம். நல்லா தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிச்சு வச்சுக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி பழம் வதக்கலாம். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கிட்டேன். அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கலக்கி கொடுத்துக்கணும். 1.5 அழாக்கு அரிசி இப்போ 3 நல்லா சலசலன்னு கொச்சிச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கடாய் வச்சு ஆயில் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா இதை இப்போ இந்த முட்டைலாம் எடுத்து நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். லெமனை கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் வச்சுக்கலாம். எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட நல்லா ரைஸ் எல்லாம் உதிரியாக இருக்குது.